எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு படம், அதாவது பாலாஜி கேசவன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர். சினிமானால என்னன்னு தெரியாது, படம்னால எப்படி எடுக்குதுன்னு தெரியாத ஒரு டைரக்டர் எடுத்த படம் இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ். ஆமாங்க, படம் அப்படித்தான் இருக்குது. இதுக்கு என்ன கூந்தல் ரிவ்யூ சொல்கிறேன்னு எனக்குன்னு தெரியல. மேலுமேங்க, இது ஒரு 500 வருஷம் அறுத பழசான கதைங்க. இது எப்படி சொல்கிறது, எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, பித்தம் பெய்யல் ஓப்பன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குதுங்க படம். இவருக்கெல்லாம் இந்த படம் எடுத்த டைரக்டருக்குமே பாலாஜி கேசவன் அவர்கிட்டையுமே திருமலை ப்ரொடியூசர்கிட்டையுமே நான் கேட்குறது ஒன்றுனா, நீங்கள் உன்னை எந்த பிரிவு எடுத்தாலும் தயவு செஞ்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ படம் எடுக்கிறதுன்னு தயவு செஞ்சு செய்யாதீங்க. எங்களையெல்லாம் பார்த்தா மனுஷனாகவே தெரியலையா உங்களுக்கு? பாவமாகவே இல்லையா உங்களுக்கு? படத்தில் கண்டன்ட்டுன்னு ஒன்று கிடையாது. காதலுங்கிற ஏதோ ஒரு பேருக்கு சொல்லி அதை அச்சிங்கப்படுத்தி படம் ஆரம்பித்த முதல் நொடியிலேருந்து கடைசி நொடி வரைக்கும் இதுதான் நடக்க போகுது, இதுதான் வரப்போகுதுன்னு அடுத்தடுத்து அப்படியே அடுத்தடுத்த செகண்ட் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படங்க இது. அந்த அப்பயே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரி வச்சு ஒரு என்ன இப்போ ஒரு இந்த என்னென்னு கதை இது ஹீரோ கேட்டார், ப்ரொடியூசர் கேட்டார், நடிக்க வச்சு இது ஒரு செலவு பண்ணி எதுக்கு இந்த பாடப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. அந்த ஹீரோயின் பொண்ணுன்னு ஒன்று இருக்குது, அந்த பொண்ணுக்கு என்னதான் வேலை? அதுக்கு நடிக்கவும் தெரிய மாட்டேங்குது, நடிக்க வரல. அது என்ன ஒன்று பாவம், அதை வச்சுக்கிட்ட வஞ்சனை பண்ணுது. அதுக்கிட்ட இல்லாத பிள்ளையை கொண்டு போய் போட்டு அதை நடிக்க வச்சு அதுக்கு வரமாட்டேங்குது. சும்மா சகப்பாக இருந்தால் போதுமா? நடிக்கிறதுக்கு சரியாக போயிடுமா? அது இந்த கதைக்கே சிட்டாகலைன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்போ இது கதையே இல்லை, படத்தில் கதையே இல்லை அதனால இதை பேசிகிட்டு இருக்கிறேன். கதை இருந்தால் கூட இதுதான் கதைன்னு சொல்லலை. ஒரு கருமம் இல்லை அந்த கதைங்கிற பேரில். என்ன போய் சொல்லி இவ்வளோ செலவு பண்ணி இது ஒரு குடும்பம், நான் இவருக்கு ஹீரோவுக்கு ஒரு குடும்பம், ஹீரோயினுக்கு ஒரு குடும்பம், எப்போ பார்த்தாலும் ஹீரோவுக்கு வேலை வெட்டி இருக்காது. அதுக்கு அவருக்கான செலவு மட்டும் அசால்ட்டாக செலவு பண்ணுவார். எப்படித்தான் தெரியல, பணம் வரன்னு தெரியல. இங்கே மாதமான லீவே போடாமல் வேலைக்கு போகணும் கூட ஒரு ரூபா செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. கழுத்தை நெரிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இவர் மட்டும் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணுவார். வண்டி பெட்ரோலிலேருந்து விதவிதமாக சட்டை போடுறதுலேருந்து எல்லாம் பண்ணுவார். எங்கேருந்து தான் காசு வரும்? அந்த கேள்வி கேட்கக்கூடாது, லாஜிக்கே பார்க்காதீங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி படத்துக்கு இதில் வேறு FTFSக்கு உன்னை ரூல்ஸ் போட்டுறாங்களாமா. இப்படி மானங்கட்ட படம் எடுத்தீங்கன்னா ரூல்ஸ் படம் போட்டாங்கன்னா மயிராட்டு என்னடா ரூல்ஸ் போகிறீங்க? நீங்கள் படம் எடுங்கடா, ஏன்டா கழுத்து இருக்கிறீங்க போட்டு சாமி? அது ஹீரோயினுக்கு நடிப்பில்லை. இவங்களுக்கெல்லாம் பெரிய தண்டனை என்ன தெரியுங்களா? இந்த ப்ரொடியூசரு, நடிகர், இந்த டைரக்டர் எல்லாத்தையுமே தேட்டரில் விட்டு வெளியில் கதை சாத்தி பூட்டிடுவானுங்க. ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து இந்த படமே தான் அவங்க நடித்து இந்த படத்தில் நடித்தாங்க இல்லைங்க, அவங்க எல்லாத்தையும் ஒரு தேட்டரில் விட்டு கதவை சாத்திட்டு ப்ரொடியூசரு, இந்த கேமராமேனு, டைரக்டர் எல்லாத்தையும் உள்ளே விட்டு கதவை சாத்திட்டு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து இந்த படத்தை திருப்பி ஓடிட்டே இருக்கிற மாதிரி போட்டு தண்டனை கொடுக்கணுங்க. அப்போ தானுங்க இந்த சினிமா உலகில் எவனுமே இந்த மாதிரி படம் இருக்கிறதுக்கு பயம் வரும். ஐயோ நம்மளவே சாவடிப்பேன் போட்டுங்கிற பயம் வருங்க. அப்போ தாங்க இவங்க எல்லாம் திருந்துவாங்க. அது வரைக்கும் இவங்க திருந்த மாட்டாங்க. என்னங்க இந்த படம் ஒன்றுமே இல்லைங்க. படத்தில் அறுத பழசு போய் ஒரு எப்படி சொல்கிறது, யாருமே மோந்து பார்க்காத நாயும் கூட ஒன்றுக்கு இருக்காத கதையை எழுத்து வச்சுருக்கிறாங்க. இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த அசோக் செல்வன் என்றைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் கல்யாணம் பண்ணியும் பைத்தியம் ஆகிட்டார் போல். இல்லை ஃபீல்ட் அவுட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. முதலையெல்லாம் ஏதோ அந்த ஓமை கடவுளெல்லாம் நல்லா நடித்து பண்ணியிருந்தார். இந்த ப்ளூ ஸ்டார்னு எதுவும் பெரிய படம் இட்டு அப்படி இப்படின்னு குதிச்சாங்க, அதிலும் டப்பா படம் தான் அது. இப்போ இது இப்படி தான் இருக்குது. என்ன போங்க சார். பாலாஜி கேசவன் சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். திருமல் சார், உங்களையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்களாம் படம் எடுக்காதீங்க, படம் டைரக்டும் பண்ணாதீங்க. எங்கேயாவது போய் வேறு வேலையை இருந்தால் பார்த்துங்க, நாங்களாவது தப்பிக்கிறேன். எங்களுடைய ஒரு 2 மணி நேரம் பொழப்பாதுங்கிட்டு இப்போ 1.5 மணி நேரம் தான் படம். ஆனால் இருந்தாலும் அது முடியலைங்க சார். ஒரு நொடியும் கூட படத்தில் ஒன்றுமே இல்லைங்க சார். காமெடிங்கிற பேரில் ஐயோ, இதுக்கு பேர் காமெடின்னு சொல்கிறத வேறு ஏதாவது சொல்கிறதான்னு தெரியல. இது பொது வழியே போச்சு, இல்லாட்டி வேறு எதாவது சொல்லிடல.
தயவு செஞ்சு படம் எடுக்கணுங்கிற எண்ணத்தை மூளைக்குள்ளேருந்து எடுத்து அழிச்சு போடுங்க. நாங்கள் பாவம். இது இந்த படத்துக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி வேறு. உலகம் சமநிலை பெற வேண்டும்.